சிறுபான்மை மக்களின் வாக்கு வந்து திமுகவுக்குன்னு ஒரு கருத்து கணிப்பும் தாவேகாவுக்குன்னு இன்னொரு கருத்து கணிப்பும் சொல்றாங்க. கருத்து கணிப்பு இல்ல, இது கருத்து திணிப்பு. இப்போ திமுக வந்து சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்தா அவங்க முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எப்படி கொடுக்கவில்லை என்றால், ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த தலித் கிறிஸ்துவர் ஜோசப் சாமுவேல் அம்பத்தூர், அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது. ஏன்னா அங்க வந்து பெரிய ஜாம்பவான்கள் இருப்பாங்க. சேகர் பாபு சார் சொன்னாதான் அங்க சீட்டு கிடைக்கும். சேகர் பாபு சாருக்கு அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள யார் வரலன்னா அவங்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டுரும். திமுக வந்து அதிமுகவை வந்து எப்படி விமர்சனம் பண்றாங்கன்னா, சிறுபான்மையோட எதிரி அப்படின்ற மாதிரி அதிமுக விமர்சனம் பண்றாங்க. பொதுவாகவே பிரச்சாரத்தை எல்லாம் பாருங்களேன், அது நம்ம முதலமைச்சர் சாரா இருக்கட்டும், துணை முதலமைச்சர் சாரா இருக்கட்டும், அவங்க போற இடத்துல எல்லாம் இவங்க சொன்னதை செஞ்சே ஓட்டு கேட்கறது இல்ல. அவங்க கேட்கிற ஓட்டெல்லாம் எப்படின்னா பிஜேபி, அமித்ஷா, மோடி. டே ஒன்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமா தமிழ்நாடா டெல்லியா ஏதோ இந்த லீக் ஆட்டில் இந்தியாவா பாகிஸ்தானான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 எம்பிகள் என்ன செய்தார்கள்? 234 தொகுதியிலும் களங்கண்டுட்டார். 234 தொகுதிக்கும் உள்ள போய் மக்களை சந்திச்சுட்டாரு. 234 தொகுதி மக்களுடைய பிரச்சனையை பார்த்துட்டாரு. அவர் வந்து தனி மனிதனாக இன்னைக்கு எல்லாவற்றையும் பார்த்து சமாளித்து செல்லக்கூடிய ஒரு தனித்திறமையோடு, எப்படி அம்மா ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு ஆளுமை, எப்படி ஒரு தைரியம் இருந்ததோ, அந்த ஆளுமையும் தைரியமும் அண்ணன் எடப்பாடியாருக்கு வந்துருச்சு. இதை கண்டு பயப்படுறாங்க. எல்லாருக்கும் தேவையான சம உரிமை கொடுக்கக்கூடியதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்துல உரிமையும் கிடையாது, சமூக நீதியும் கிடையாது, சுயமரியாதையும் கிடையாது. எல்லாவற்றும் ஒண்ணுமே இல்லாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து கை கட்டி நிக்க வேண்டியதான். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சிறுபான்மை மக்களின் வாக்கு வந்து திமுகவுக்குன்னு ஒரு கருத்து கணிப்பும் தாவேகாவுக்குன்னு இன்னொரு கருத்து கணிப்பும் சொல்றாங்க. உண்மையிலேயே சிறுபான்மையோட வாக்கு யாருக்கு சார் செல்லும்? இது மேடம் கருத்து கணிப்பு இல்ல, இது கருத்து திணிப்பு. இது வந்து அவங்கவுங்களுக்கு சாதகமா பேச சொல்லி சில நிறைய இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா இருக்கிறதுனால அவங்களுக்கு சாதகமா பேச. ஆனால் உண்மையான கள நிலவரம் என்ன? சிறுபான்மைக்கு ஆதரவாக திமுக செயல்படுது என்றால் அது எதுல செயல்படுது? செயல்படாதது நான் சொல்றேன், செயல்பட்டதை நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். இப்போ திமுக வந்து சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்தா அவங்க முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எப்படி கொடுக்கவில்லை என்றால், இந்த தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் 234 தொகுதியில எத்தனை கிறிஸ்துவர்களுக்கு இவர்கள் கூட்டணியை விட்டுட்டு இவங்க நிற்கக்கூடிய இடத்திற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இதே முஸ்லிம்ஸ்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படும். முஸ்லீமும் சிறுபான்மை மக்கள் தான். இப்ப திமுகவோடு கூட இருக்கக்கூடிய எத்தனையோ முஸ்லிம் அமைப்புகள், இந்த முஸ்லிம் அமைப்புகள் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா அவங்க எங்களுடைய சகோதரர்கள் தான். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களுக்குள்ள உரிமைகளும் சலுகைகளும் அங்க இருக்கக்கூடிய முக்கியத்துவம் போயிருச்சு. ஒரு மினிஸ்டர் மனோ தங்கராஜ் கிறிஸ்டின், அவருக்கு சீட் இல்ல. நல்ல அழகான ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த தலித் கிறிஸ்துவர் ஜோசப் சாமுவேல் அம்பத்தூர், அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது. ஏன்னா அங்க வந்து பெரிய ஜாம்பவான்கள் இருப்பாங்க. சேகர் பாபு சார் சொன்னாதான் அங்க சீட்டு கிடைக்கும். சேகர் பாபு சாருக்கு அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள யார் வரலன்னா அவங்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டுரும். பரந்தாமன் நல்லா பேசுவாரு, அவருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கும் சேகர் பாபுக்கும் கண்டிஷன் சரியா இருக்காது. இதே போல ஜோசப் சாமுவேலுக்கும் சேகர் பாபு சாருக்கும் டேர்ம்ஸ் கரெக்டா இருக்காது. அதனால இவங்க போக்கஸ் பண்ணக்கூடிய கிறிஸ்துவர்கள் என்று சொன்னா, கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய தலைவர் இனிகோ இருதராஜ் எம்எல்ஏ, ஒரு கிறிஸ்துவருக்கு தான் திமுக இடமே தவிர ஒரு கிறிஸ்துவர் தான் பார்ப்பார்கள். ஆனால் அந்த கிறிஸ்துவர் இன்றைக்கு ஒட்டுமொத்த திமுகவும் காலியாவதற்கு அவரே காரணமாயிட்டார். அப்ப தாவேகா சார்? தாவேகா மேடம் நல்லா கவனிங்க. தாவேகா வந்து ஜோசப் விஜய் சாருக்கு உண்மையாகவே கத்தோலிக்கர்களுடைய பெரிய பங்கு அவருடைய குடும்பத்தில் இருக்கு. அவருடைய தகப்பனார், தாயார், அவருடைய குடும்பம் முழுவதுமே பாத்தீங்கன்னா நிறைய கத்தோலிக்க தேவாலயங்களை, கத்தோலிக்க சபைகளை, கத்தோலிக்க மதங்களுக்கு கத்தோலிக்கத்தினுடைய நிறைய உதவிகளை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அந்த சமூக சேவைகளுக்கான உதவிகளை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதுல வந்து அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய சிம்பத்தி கிரியேட் ஆயிருக்குது. இன்னைக்கு ஒட்டுமொத்த கத்தோலிக்க ஃபாதர்ஸுங்களே அவங்களுடைய சபைகளிலும் வரக்கூடிய மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க இத்தனை கத்தோலிக்கருக்கெல்லாம் நான் தான் அரண்னு சொல்லி இனிகோ இருதராஜ் வந்து திமுகவை ஏமாத்திட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு இனிகோ இருதராஜை காட்டிலும் இன்னைக்கு எல்லா கத்தோலிக்கரும் ஜோசப் விஜய் சார் பக்கம் போயிட்டாங்க.
இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு கூட திருவெரும்பூர்ல பாத்தீங்கன்னா அன்பின் மகேஷ் பொய்யாமொழி சார் நிக்கக்கூடிய தொகுதியில அங்க பல கத்தோலிக்க ஆயர்கள், கத்தோலிக்க சகோதரிகள் பிரச்சனை பண்றாங்க. ஏனென்றால் எங்களுடைய கல்வி நிறுவனங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்கல. எங்க கல்வி நிறுவனங்கள்ல இன்னைக்கு 100 ஆசிரியர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளிப்பதா சொன்னீங்க, 100 ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்கவில்லை. இப்படி நிறைய பிரச்சனைகளை இன்னைக்கு திமுக ஒரு இயக்கத்தை நம்பிச்சு. ஆனா இஸ்லாமத்துல அப்படி கிடையாது. அங்க பாருங்க, நெல்லை முபாரக் அவர் ஒரு இஸ்லாம் இயக்கம், அவருக்கு ஒரு முக்கியத்துவம். தனிமுன் அன்சாரி அவர் ஒரு இஸ்லாம் இயக்கம், அவருக்கு வருது. அதே போல பேராசிரியர் ஜவஹருல்லா அவர் ஒரு முஸ்லீம் இயக்கம், அவருக்கு ஒரு வாய்ப்பு. அதே போல காதர் மொஹிதீன் ஐயா அவருடைய முஸ்லீம் லீக் அவருக்கு ஒரு வாய்ப்பு. இது போக திருமாவளவன் அண்ணன் கட்சியில் நிற்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு ஒரு வாய்ப்பு. இப்படி யோசித்து பாருங்க, பாளையங்கோட்டையில திமுக ஒரு முஸ்லீமுக்கு வாய்ப்பு. இப்படி முஸ்லீம்களே இந்த முறை பாத்தீங்கன்னா 12க்கு மேற்பட்ட தொகுதியில் நிக்கிறாங்க. ஆனா திமுக கிறிஸ்துவன்னா அவருக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம். அந்த கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தினாலேயே இன்னைக்கு திமுக அழிஞ்சிருச்சு. சார், இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவை எப்படி விமர்சனம் பண்றாங்கன்னா, சிறுபான்மையோட எதிரி அப்படின்ற மாதிரி அதிமுக விமர்சனம் பண்றாங்க. இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா சார்? இல்ல மேடம், அதாவது அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்களேன், நீங்க பொதுவாவே பிரச்சாரத்தை எல்லாம் பாருங்களேன், அது நம்ம முதலமைச்சர் சாரா இருக்கட்டும், துணை முதலமைச்சர் சாரா இருக்கட்டும், அவங்க போற இடத்துல எல்லாம் இவங்க சொன்னதை செஞ்சே ஓட்டு கேட்கறது இல்ல. அவங்க கேட்கிற ஓட்டெல்லாம் எப்படின்னா பிஜேபி, அமித்ஷா, மோடி, அப்புறம் டெல்லி, தமிழ்நாடு இப்படிதான் பேசுறாங்களே தவிர மக்கள்கிட்ட போய் நாங்க 5 ஆண்டுகள்ல இதெல்லாம் செஞ்சோம் 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தீங்க, அந்த 1000 ரூபாய் எடுத்து போய் அவன் குடிகாரன் ஆயிட்டான். 1000 ரூபாய் கொடுத்தீங்க, அங்க போயிட்டீங்கன்னா ஃபுல்லா தண்ணி அடிச்சு கஞ்சா அடிச்சு பாலியல் குற்றத்துக்கு ஈடுபடுறான். இன்னைக்கு பணமா பாதுகாப்பா என்று கேட்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு நீங்க பல திட்டங்களுக்கு பெயர் வைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க திட்டங்களுடைய பெயர்கள் எல்லாம் நாளை முதல்வன் நிறைய திட்டங்களுக்கு பெயர் வைக்கிறீங்க. இந்த திட்டத்தினுடைய பெயர்கள்னால தமிழ்நாட்டில் நம்முடைய சமூக நலத்துறை அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் சொல்றாங்க, கடந்த இந்த 5 ஆண்டுகள்ல 8000 சில்லற போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப என்ன இருக்குது, 8000 பெண் பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கார். அது குழந்தை முதல் கிழவி வரை. அப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. அப்ப இதுல எப்படி நம்ம பாதுகாப்புன்னு சொல்ல முடியும்? சிறுபான்மைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே பாதுகாப்பு இல்லையே, இவங்க எப்படி சிறுபான்மை பாதுகாக்க முடியும்? ஒரு பிள்ளையை வெளியில போக முடியல. காந்தியடிகள் சொன்னாரு, என்னைக்கு நாடு சுதந்திரம் பெற்று ஒரு பெண்மணி இரவு 12 மணிக்கு தங்க நகையை போட்டுட்டு நடு ரோட்டில் வெளியில வீதிக்கு போயிட்டு வராலோ அன்னைக்குதான் நாடு சுதந்திரம் அடிச்சுன்னு காந்தியடிகள் சொன்னாரு. இன்னைக்கு நகையும் போட வேண்டாம், ஒன்னும் போக வேண்டாம். ஒரு சாதாரண பெண்மணி பகல்ல தனியா ஒரு ரோட்ல போயிட்டு வர்றதுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல. போதைகள், கஞ்சாக்கள், இன்னைக்கு அப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் வட இந்தியாவில இன்று வந்தக்கூடிய மக்கள்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நடு ரோட்ல வெட்டுறான், பெண்ணை பாலியல் பண்றான், வாக்கிங் போன கிளவியை தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறான், ஒரு 3 வயசு பிள்ளையை கற்பழிக்கிறான், கல்லூரிக்கு போன பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல, ஒரு பாய் ஃப்ரெண்டோட பேசுற பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு சமூகமே எப்படின்னா, நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்றாங்க. கொடுக்க வேண்டியதை பாதுகாப்பை கொடுத்து சட்டத்தை பாதுகாத்து சட்டத்தை மக்களை வாழ வைச்சாவே அவங்க கட்டாயம் வின் பண்ணிடுவாங்க. சார், இப்ப நீங்க சொன்னீங்க இந்த திமுக அதிமுகவை அட்டாக் பண்ணி பேசுறாங்க, சொன்னா அந்த பாஜக அந்த மாதிரி வச்சு சொல்றாங்கன்னு சொன்னீங்க. ஆனா திமுக என்ன சொல்லுதுன்னா, அதிமுக தன்னோட சாதனைகளை சொல்லி பிரச்சாரம் பண்ணாம உதயநிதி அட்டாக் பண்ணியே பேசுறாங்க, ஒரு தனி மனிதர் அட்டாக் பண்ணியே பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. இல்லையே, இப்போ இவங்க காட்டுற போட்டோக்கு கவுண்டர் என்ன கொடுக்க முடியும்? பதில் போட்டோ தானே காட்ட முடியும். இப்போ என்னைக்குமே பிரச்சாரத்துல பாருங்க, இன்னைக்கு பிரச்சாரத்தை யார் யார் எந்தெந்த தலைவர்கள்லாம் என்னென்ன பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்களோ, அது அண்ணன் எடப்பாடியாரா இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், எல்லா தலைவர்களுமே இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ணாங்களோ அதை இன்னைக்கு நைட்டு கேட்பாங்க. அதுக்கு கவுண்டர் தான் நாளைக்கு வரும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் ஒரு போட்டோவை காட்டுறீங்க. அப்ப அந்த போட்டோக்கு பதில் என்ன பண்ண முடியும்? அவங்க காட்டித்தானே ஆவாங்க. இப்ப அதுக்கு கவுண்டர் கொடுத்தாதான் அது பிரச்சாரம். பாருங்க, நம்ம பேசுறதுக்கு அவருக்கு பதில் சொல்ல தெரியல. அவர் ஒரு தைரியமானவர், அவர் எல்லாத்தையும் சமாளிக்கிறாரு. ஏங்க இன்னைக்கு 234 தொகுதியிலும் களம் கண்டுட்டார். 234 தொகுதிக்கும் உள்ள போய் மக்களை சந்திச்சிட்டாரு. 234 தொகுதி மக்களுடைய பிரச்சனையை பார்த்துட்டாரு. அவர் தனி மனிதனாக இன்றைக்கு எல்லாவற்றையும் பார்த்து சமாளித்து செல்லக்கூடிய ஒரு தனித்திறமையோடு, எப்படி அம்மா ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு ஆளுமை, எப்படி ஒரு தைரியம் இருந்ததோ, அந்த ஆளுமையும் தைரியமும் அண்ணன் எடப்பாடியாருக்கு வந்துருச்சு. இதை கண்டு பயப்படுறாங்க. இதை கண்டு பயப்படுறதுனால இன்னைக்கு பாருங்க, 25 கூட்டணி 25 கூட்டணி 27 கூட்டணி எல்லாம் சேர்ந்து மொத்தமா நான் என்ன சொல்றேன்னா, தைரியம் இருந்தா எதுக்கு நீங்க இவ்வளவு கூட்டணி சேர்க்கணும்? உங்க சாதனைகளை சொல்லி நீங்க பண்ணிக்கலாமே. சொல்லுங்க பார்க்கலாம். சமூக நீதின்றீங்க, சமூக நீதி மறுக்கப்பட்டு ஒரு தலித் சமுதாயத்துக்காக
30 ஆண்டுகளுக்கு மேலாக குரல் கொடுக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் நொந்து வெம்பி வெதுங்கி போயிருக்க சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அவங்க கம்யூனிஸ்ட், அந்த அளவுக்கு எல்லாரையுமே வந்து இவங்க காலுக்கு அடியில போட்டு அவங்கள நசுக்கி. ஆனா அந்த கூட்டணியில பாருங்க கரெக்டா இருக்கும் ஷீட் சாரி. எல்லாருக்கும் தேவையான சம உரிமை கொடுக்கக்கூடியது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்துல உரிமையும் கிடையாது, சமூக நீதியும் கிடையாது, சுயமரியாதையும் கிடையாது. எல்லாவற்றும் ஒண்ணுமே இல்லாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து கை கட்டி நிக்க வேண்டியதான். சார், இப்ப பாத்தீங்கன்னா திமுக வந்து சிறுபான்மையினரோட எதிரின்னு சொல்லுது. ஆனா வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பாதுகாவலர் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இது வந்து அவங்க ஏதோ சொல்ற பாதுகாவலர் என்றால் அவர்களுக்குள்ள சலுகைகளும் உரிமைகளும் கொடுக்கணுமா இல்லையா? இன்னைக்கு அம்பத்தூர்ல ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவர் மாற்று கட்சியை சேர்ந்தவர் தான். எனக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் நான் ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் சட்டமன்றத்துல பேசுகிற உரையை கேட்டிருக்கிற நல்லா பேசியிருக்காரு. அப்ப அந்த அவருக்கு ஏன் நீங்க மறுபடியும் நீங்க வாய்ப்பு கொடுக்கல? அவர் ஒரு தலித் கிறிஸ்தவர், நல்லா பேசக்கூடியவர், ஜோசப் சாமுவேல். இன்னைக்கு அந்த ஜோசப் சாமுவேலுக்கு அங்க கொடுக்கல. இன்னைக்கு வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய, பாஜகவுக்காக இன்னைக்கு வந்து சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக திமுக பயன்படுத்தின ஒரு கருவிதான் அண்ணன் மனோ தங்கராஜ். அவரை வந்து மோடிக்கு எதிராக ஒரு புத்தகத்தை வெளியிட்டு 500 கேள்விகள், பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு 500 கேள்விகள் என்று ஒரு புத்தகத்தை வெளியிட வச்சு அவரை இன்னைக்கு சனாதனத்துக்கு எதிராக, இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக பேச வச்சு, இன்னைக்கு பிஜேபி அவரை கார்னர் பண்ண பிறகு இன்னைக்கு அவரை கட்சி விட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அவர் ஒரு கிறிஸ்தவர், ஒரு போதகருடைய மகன். அப்ப யோசித்து பாருங்க, இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்புனா உங்களுக்காக தானே அவர் பிஜேபி எதிர்க்கிறாரு. அப்ப அவரு நீங்க சீட்டு கொடுத்து வச்சுக்கணுமா இல்லையா? இவங்க எப்படின்னா எல்லாரையும் வச்சு கரெக்டா அவங்க வேலையை முடிச்சுட்டு அங்க வந்து சிறுபான்மை கிறிஸ்துவ, இஸ்லாமிய, தலித் மக்களுக்கு திமுக இடமும் கிடையாது, சலுகையும் கிடையாது. கடந்த நாட்களை பார்த்துட்டு தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை துரைமுருகன் சார் வந்து வண்டியை விட்டு கீழே இறங்குன்றார். அதெல்லாம் வைரலா பரவிச்சு. ஒரு வண்டியில போனவரை, ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரை வண்டியில கூட இருந்தாவே தீட்டு சாபம் நினைக்கிற இவங்களா சமூக நீதியை பாதுகாக்க முடியும்? ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கே அங்க உரிமை இல்லைங்க. கூட்டணி கட்சியில இருக்கிறாரு, அவர் முறைக்கிறாரு, கீழே இறங்குன்றாரு. அப்ப என்ன, நீங்க எப்படி இவங்க பாதுகாப்பாங்க? திமுக அரசு வந்து சிறுபான்மைக்குமே தலித் கிறிஸ்தவர்களுக்கும் என்னைக்கும் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி நாடகம் போட்டு வேஷம் போட்டு மக்களை காட்டுவாங்களே தவிர கிரவுண்ட்ல காட்ட சொல்லுங்களேன். சரிங்க சார். சார், இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடியார் வந்து ஒவ்வொரு ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் வந்து திமுக ஒரு காலத்துல எல்லாம் சொல்லிச்சு அதிமுக வந்து மக்கள் அவ்வளவா ஆதரவுலாம் இல்லைன்னு. இப்ப போற இடத்துல எல்லாம் மக்கள் அவ்வளவு கூடுறாங்க. அதே ஆதரவு வந்து தேர்தலில் எதிரொலிக்குமா சார்? கட்டாயம் மேடம். இப்போ ஒருத்தர் வந்து வர்றாங்க அப்படின்னா வேடிக்கை போய் இந்த கூட்டம்லாம் வந்து இவங்க வர்றவங்களுக்கு எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது. சாமியானா போட்டு வைக்கல, சேர் போட்டு வைக்கல, பந்தல் போடல, எந்த இது இல்லை. ஜனங்க ரோட்ல நிக்கிறாங்க, திரள் கூட்டம் நிக்குது. ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகும்போது 30,000, 40,000, 50,000 பேரு நிக்கிறாங்க. சுய ஒழுக்கத்தோடு நிக்கிறாங்க, கட்டுப்பாடோடு நிக்கிறாங்க. எல்லாம் நின்று அவரை வரவேற்று எவ்வளவு நேரம் ஆனாலும், சில நேரத்துல சாலையில வரக்கூடிய இடத்துல சில போக்குவரத்து நெரிசல்ல லேட் ஆனா கூட ஜனங்க நின்று ஆரவாரத்தோடு பெரிய கூட்டம்லாம் போட்டு உங்களுக்கு வந்து சேரை போட்டு அந்த சேர்ல தண்ணி, பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு நடத்துற கூட்டம் இல்லை. இந்த தொகுதிக்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே ஜனங்கள் புறப்பட்டு வருகிறதை பார்த்தால் அந்த மனிதன் மேல் இருக்கிற நம்பிக்கை மீண்டும் நீங்கள் வந்தாதான் இந்த தமிழ்நாட்டை சிறப்பாக ஆள முடியும். கடந்த 5 ஆண்டுகள்ல 5.5 கோடி லட்சம் கடன் ஏறிச்சே தவிர ஏற்கனவே இருந்த 5 இப்போ ஒரு 5.5 லட்சம் கோடி கடன் தான் தமிழ்நாட்டில் ஏறி மீண்டும் வந்தாங்கன்னா வரி சுமை ஏறும், மின்சார சுமை ஏறும், மீண்டும் இருக்கக்கூடிய எல்லா விலைவாசிகளையும் ஏற்றி எல்லாவற்றையும் உங்க தலையிலையும் என் தலையிலும் தான் வைப்பாங்களே தவிர மீண்டும் எந்த விதமான திட்டங்கள் வந்துட்டே இருக்கும். 8,000 கூப்பன் தருவாங்க, அது தரேன், இது தரேன், என்னென்ன தரணும் எல்லாம் தருவாங்க. பணம் எங்க இருக்கிறது? நிர்வாகத்தை நடத்துவதற்கு பணம் இல்லாமல் கடனை வாங்கி நடத்தி கொண்டிருக்கிற நீங்கள் கடனை வாங்கி 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 அந்த கடன் சுமை, அந்த கடனுக்குள்ள வட்டி, அந்த கடன் சுமை வந்து யார் மேல சுமரும்? ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகன் மேலதான் கடன்காரன். இன்னைக்கு எனக்கு கடனே இல்லை, உங்களுக்கு கடன் இல்லைன்னா, ஆனா அரசு நம்ம மேல கடனை போட்டிருக்கு. நீங்களும் நானும் ஒரு கடனாளியா இருக்கிறோம். அப்ப இப்படி இருக்கும்போது எப்படி நிர்வாகத்தை நடத்த முடியும்? மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அதுதான், குடும்பம் நல்லா இருக்கும், அவரை சார்ந்தவர் நல்லா இருப்பாங்க, மக்கள் நல்லா இருக்க மாட்டாங்க. சரி, இப்ப நீங்க கூப்பன் அதெல்லாம் சொன்னீங்க. அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில நல்லா சென்றடைச்சிருக்கா சார்? ஏன் இந்த 8,000 கூப்பன் ஏன் வந்து மக்கள்கிட்ட வந்து அவ்வளவு ரீச் ஆகல நீங்க நினைக்கிறீங்க? மேடம், அதாவது எடப்பாடியார் வந்து பல கூட்டத்துல பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இவ்வளவு உங்களுக்கு நிதி சுமை ஆயிடுச்சு, கடன் வாங்கிட்டீங்கன்னு.
அப்படி கடன் இருக்குன்னு தெரிஞ்சவர் அவர் கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில என்ன தேர்தல் அறிக்கை கொடுக்கிறாருன்னா 10,000 கொடுக்குறேன், அதே ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், அதே நேரத்தில் அவர் கொடுக்கக்கூடிய எல்லா சலுகைகளை குறித்து பேசுறாரு. அப்போ ஒருவேளை மக்களுக்கு கேள்வி வரலாம், திமுகவால கொடுக்க முடியாததை எப்படி அதிமுக கொடுக்கணும்? அதுதான் நிர்வாகத்திறன். அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு ரெவன்யூ எப்படி கொண்டு வரணும். கொள்ளையடிப்பது நோக்கம் இல்லை மேடம். கொள்ளையடிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டை விட்டா இந்த கான்ட்ராக்ட்ல எத்தனை % வரும்? இன்னைக்கு ஒரு வேலை வாய்ப்பு உண்டாக்கி KN நேரு அவர்களுக்கு இன்னைக்கு 899 கோடி ரூபாய் இன்றைக்கு வந்து வேலை வாங்கி தருவதாக மோசடி வந்திருக்குது. எல்லாருக்கும் பப்ளிக்கே தெரியும். இன்னைக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் சரி, இவ்வளோ லஞ்சம், இவ்வளோ ஊழல். அப்போ ஊழலும் லஞ்சமும் நிறைந்த இடத்துல எப்படி ஜனங்களுக்கு போய் அந்த சலுகைகள் சேரும்? அப்ப நிர்வாகத்திறன் சரியாக இருந்தால், அதே எடப்பாடியார் 10,000 கொடுக்குறேன்னு இருக்காரு. இதே வந்து ஆண்களுக்கும் பஸ் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு இருக்காரு. இப்போ பஸ்ஸுக்கு ஃப்ரீயா கொடுத்தா ஒருவேளை கேட்கலாம், எப்படி உங்களுக்கு வந்து பெட்ரோல் வர்றது, எப்படி பஸ்ஸுக்கு மெயின்டெனன்ஸ் வர்றது, எப்படி வந்து வண்டிக்கு டீசல் போறது, எப்படி டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கறது, இவ்வளோ இதெல்லாம் இருக்குது. இந்த நிதி சுமையை என்ன செய்யறது? அதுதான் திறமை, அதுதான் ஆலோசனை செய்து சிறப்பாக அவங்க திட்டங்களை கொண்டு வருவாங்க. அவங்க வந்து யோசிக்காம வந்து தேர்தலுக்காக இப்போ கொடுத்துட்டாங்க, அடுத்த ஒரு மாசத்துல ஆட்சி அமைக்க போறாங்க, இவ்வளவு இதையும் அவங்க நிறைவேற்றணும்ல. நிறைவேற்றாம ஒன்னும் அவங்க ஃபேக்கா கொடுக்க முடியாதுல்ல. ஏன்னா வந்து ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு 4 ஆண்டு 2 மாசத்துல நிர்வாகத்திறன் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்கும். வரும்பொழுதே கொரோனா இருந்தது. கொரோனா காலத்துல 2,500 ரூபாய் குடும்பத்துக்கு கொடுத்தாரு. அந்த கொரோனா நேரத்துல எல்லா இடமே வேலை வாய்ப்பு எல்லாம் இழந்திருந்தார்கள். பிள்ளைகளை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, எல்லாம் அவ்வளோ கஷ்டம். அந்த நேரத்தில் பிள்ளைகளை எல்லாம் பாஸ் பண்ண வைத்தார். 10th 11th எல்லாம் 12th வரைக்கும் பாஸ் பண்ண வைத்தாரு. அந்த நேரத்தில் எந்த விலைவாசியுமே ஏறல, எந்த விதமான வரிகளையும் ஏற்றலை, மின்சாரத்தை எதுவுமே ஏற்றலை. அவ்வளோ கொரோனா நேரத்தில் தேவையான ஆக்சிஜன் சப்ளை பண்ணாங்க. அவ்வளோ கொரோனா நேரம் வரும்பொழுது மக்கள் உயிர் வலி ஏற்பட்ட உடனே அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சைக்கு தேவையான எல்லா படுக்கை வசதி செய்து பண்ணி அவங்க அடக்கம் முதல் கொண்டு உடனடியாக செய்வதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அதுக்கு பிறகு ஒரு பெரிய புயல் வந்தது, மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்க. இதுக்கு அப்புறம் உட்கட்சி பூசல், வீட்டுக்குள்ளே குழப்பம், குடும்பத்துல குழப்பம் வந்துச்சு. இந்த பக்கம் OPS ஒரு பிரச்சனை, அந்த பக்கம் எல்லாம் பிரச்சனை, அப்புறம் தர்ம யுத்தம், இதெல்லாம் நடந்துச்சு. இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு கூட இந்த 4 வருஷம் 2 மாசத்துல இவர் பிரச்சனையை பாக்குறதுக்கே பாதி வருஷம் போயிடுச்சு. ஆனாலும் இருந்த மீதி வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். இந்த 5 ஆண்டுல திராவிட முன்னேற்ற கழக அரசு எத்தனை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தா? சொல்லு திட்டங்களை சொல்லுங்க. திட்டங்களை சொல்லி இப்ப மருத்துவக் கல்லூரியில 7.5% உள் ஒதுக்கீடு கொடுத்தாரு. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு வந்து சராசரியாக வருஷத்துக்கு 200 இருந்து 300 பிள்ளைங்க மருத்துவக் கல்லூரிக்கு படிக்க போறாங்களே. ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு ஒண்ணுமே படிக்கவே முடியாது ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நிச்சயம் டாக்டர் ஆகிறதுக்குள்ள கனவு தான் காணலாமே தவிர படிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைகள் வருஷத்துக்கு 400-300 பிள்ளைங்க போய் இன்னைக்கு டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னா அந்த திட்டத்தை 7.5 இடஒதுக்கீடை கொடுத்தது புரட்சி தமிழர். அப்ப இன்னைக்கு பிள்ளைங்க படிக்கிறாங்க. மருத்துவக் கல்லூரி வந்திருக்கிறது, எத்தனை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்திருக்குது, எத்தனை தொழில்நுட்ப கல்லூரி வந்திருக்குது. அப்ப இந்த நிர்வாகத்திறன்லாம் சிறப்பா இருந்ததுனால தானங்க இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்தை வச்சுதான் இன்னைக்கு வந்து திமுக எதிர்க்குது. அந்த மத்திய அரசாங்கத்தை கேட்டு தானே தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு பாரதிய ஜனதா அரசு, மத்தியில பாரதிய ஜனதா, மாநிலத்துல அவருடைய ஆட்சி இருந்தது. ரெண்டும் சுமூகமா இருந்தது. நிதியை கொடுத்தாங்க, எல்லா வேலையும் கரெக்டா முடிச்சாங்க. மக்களுக்கு சாலை வசதி, கிராமப்புறத்துல சாலைகள் வந்தது, எல்லா திட்டங்களும் நடந்து கொண்டே இருந்தது. இவங்க என்ன பண்றாங்க, டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்குமா தமிழ்நாடா டெல்லியா எது அந்த லீக் ஆட்டில் இந்தியாவா பாகிஸ்தானான்னு சொல்லி இவங்க 2 பேருமே சண்டை போட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 எம்பிக்கள் என்ன செய்தார்கள்? 40 எம்பிக்களால நமக்கு எவ்வளவு நிதி வந்தது? இந்த கடந்த 3 வருஷத்துல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது மத்திய மந்திரியை நம்மளால வாங்க முடிந்ததா? ஒரு மத்திய மந்திரி இருந்திருப்பார் என்று சொன்னால் இன்னைக்கு திட்டங்களை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாமே. அப்ப 40 எம்பி வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? 40 எம்பி வந்துட்டா இன்னைக்கு 40 எம்பி என்னைக்கா தலித் கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுத்தாங்களா? தலித் கிறிஸ்தவர்களுக்காக உரிமைக்காக இன்னைக்கு போராடினது ஜெயலலிதா அம்மையார் போராடினாங்க. இன்னைக்கு வந்து இவங்க திமுக தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், இந்த தேர்தல் அறிக்கையில ஒண்ணு சிறுபான்மை எப்படி ஒதுக்குறாங்கன்னு சொல்றேன் பாருங்க. தேர்தல் அறிக்கையில ஒண்ணு சொல்லியிருக்காங்க, 5000 கோயில்களுக்கு குடல் முழுக்கு செய்வோம். திமுக ஆட்சி அமைந்த பிறகு 5000 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்படும். ரொம்ப நல்லது, வரவேற்கிறோம். நாங்க எல்லா மதத்தையும் மதிக்கிறோம், சமூக நீதியை மதிக்கிறோம், எங்களுக்கு எல்லா மதத்தினோட ஒற்றுமையை நாங்க விரும்புறோம். அது இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும். ஒரு தேர்தல் அறிக்கையில கிறிஸ்துவர்கள் அவருடைய பட்டா இடங்களிலே
சொந்த இடங்களிலே ஜபங்களும் தேவாலயங்களும் நடத்தலான்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி வந்துச்சா? வரலையே. இந்த 5 ஆண்டு ஆட்சியில பூசாரிகளுக்கு நீங்க மாநாடு நடத்தினீங்க. ஆனால் என்னைக்காவது போதகர்களுக்கு, பிரீஸ்டுக்கு, கத்தோலிக்க ஃபாதர்களுக்கு அல்லது தென்னிந்திய திருச்சபை போதகர்களுக்கு அரசாங்கம் சார்பா என்னைக்காவது மாநாடு நடத்திருக்கிறீங்களா? நடத்தல. உங்க 5 ஆண்டு ஆட்சியில திண்டுக்கல்ல, பழனியில முருகருக்கு மாநாடு நடத்தினீங்க. என்னைக்காவது கிறிஸ்தவர்களுக்கு மாநாடு நடத்திருக்கிறீங்களா? அப்ப எப்படி மேடம் இவங்க வந்து நாங்க வந்து கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு, சமூக நீதி, நாங்க கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுக்கு, நீங்க பூசாரி மாநாடு நடத்துங்க வேண்டான்னு சொல்லல, முருகர் மாநாடு நடத்துங்க வேண்டான்னு சொல்லல, குடமுழுக்கு நடத்துங்க வேண்டான்னு சொல்லல. ஆனால் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இவ்வளவு சலுகை செய்யக்கூடிய நீங்கள் சிறுபான்மை மக்களை கிள்ளுக்கிரையாக ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்தி, ஐயோ அங்க போனா பூச்சாண்டி புடிச்சுக்குவான்னு இங்க பேய்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். அங்க போனா உங்களுக்கு வந்து பூச்சாண்டி இருக்கிறான், பூச்சாண்டியாவது பார்த்துட்டு பயந்துட்டு விட்டுருவான், பேய்கிட்ட மாட்டினா அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி மேடம், தேங்க்யூ. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.